இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு நாள் கூட என்னை எதுக்குமே மன்னிச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை கார்த்திக். மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியாதுல்ல. சண்டைக்கு அப்புறம் சமாதானங்கிற ஒண்ணு நமக்குள்ள இருந்ததே இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் தான் இறங்கி வரணும்ல. ஒரு நாள் கூட நீ பண்ண தப்புக்காக என்னைக்குமே நீ வருத்தப்பட்டது இல்லைல்ல. நீ பண்ணா நியாயம், அடுத்தவங்க பண்ணா அது தப்பு. ஓகே, என்ன மணி இப்படி கலக்குறீங்க? இந்த புடவைல உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சும்மா சினிமா ஹீரோயின் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. நீங்க கூட இந்த கோட் சூட்ல பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இது என்னோட யூசுவல் கெட்டப். ஆனா இது வரைக்கும் நான் உங்களை சாரில பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். உங்களோட பர்த்டே கரெக்டா? ம்ஹும். வெட்டிங் டே? முறைக்காதீங்க மணி. உங்க பேரண்ட்ஸோட வெட்டிங் டேவான்னு கேட்டேன். இல்ல. என்னால கெஸ் பண்ண முடியல, நீங்களே சொல்லுங்க. மொத்த ஆபீஸும் இன்னைக்கு புடவை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கு. அப்பவுமா எதுக்குன்னு தெரியல. அப்படியா? என் கண்ணுல உங்களை தவிர வேற யாருமே படலையே. நம்பிட்டேன். விஷ்ணு, இன்னைக்கு விமென்ஸ் டே. ஓ, பொன்னாளா? விஷ்ணு, அது பொன்னாள் இல்ல, மகளிர் தினம். சாரி. எனிவே, மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் விஷ்ணு. மணி, நான் உன் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட சாரியில தான் நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. ஏன் நீங்க மகளிர் தினத்துக்கு மட்டும் சாரி கட்டிட்டு வரணும்? தினம் நீங்க சாரி கட்டிட்டு வரலாமே. வரலாம். ஆனா தினமும் ஆபீஸ் வரதுக்கு ஒரு 1 hour லேட் ஆகும். பரவாயில்லையா? ஏன்? இத சுருட்டி மடிச்சு இழுத்து கட்டவே 1 மணி நேரம் ஆயிடும். அதுவும் எங்க அம்மா ஹெல்ப் பண்ணா, இல்லனா இன்னும் லேட் ஆகும். ஐடி பெண்களுக்கு சாலை கட்டுவதே ஒரு வேலையாம். சாரி என்றாலே சாரி என்கிறதே. அடடா, ஆச்சரியக்குறி. என்ன நக்கல் பண்றீங்களா? நக்கல் இல்ல மணி, இதான் பிராக்டிக்கல். இப்பெல்லாம் ஐடி கேர்ள்ஸ்ல யார் சாரி கட்டுறா? வெறும் பாட்டி அம்மா மட்டும் தான் கட்டுறாங்க. போதும் போதும், இதோட நிறுத்திக்கோங்க. பாட்டி அம்மா கதையெல்லாம் எழுத்தீங்க, அப்புறம் நான் உங்க கதையை எழுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே ஓகே, நமக்குள்ள எதுக்கு சண்டை? காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். அது சரி, நம்ம ஆபீஸ்ல உமன்ஸ் டேக்கு ஏகப்பட்ட போட்டிலாம் வைப்பாங்களே, நீங்க எதுல கலந்துக்க போறீங்க? எல்லாத்துலயும் பேர் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா எதையும் விட மாட்டேன். சரி, நம்ம டீம்ல வேற யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க? எல்லாரும் தான். மணி, நான் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு உங்களை பார்த்து கை தட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே ஒவ்வொரு பிரைஸ தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன் எனக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் என்கரேஜ்மெண்ட்? ஏன்னா மத்த டீம் கேர்ள்ஸ் எல்லாம் காலையில இருந்தே மொட்டை மாடியில சாரியை நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஃபுல் பிராக்டிஸ்ல இருக்காங்க. விஷ்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்த கேர்ள்ஸையும் புடவையில பார்க்கலன்னு சொன்னீங்க. ஆமால, ஓட்ட வாய்டா விஷ்ணு நீ. அது ஓட்ட வாய் இல்ல விஷ்ணு, ஜொல்லு வாய். சாரியில பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு எத்தனை பேர் கிட்ட சொன்னீங்க? சாச்சா, அதெல்லாம் ஜஸ்ட் பாசிங்ல பார்த்ததோட சரி மணி. ஒண்ணு கூட மைண்ட்ல நச்சுனே நிக்கல. இத என்ன நம்ப சொல்றீங்களா? என்ன மணி இப்படி சொல்றீங்க? உங்க ரேஞ்சுக்கு இங்க யார் இருக்காங்க சொல்லுங்க. ஓ, அப்போ ஏன் ரேஞ்சுக்கு வேற ஒருத்தி இருந்தா? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். என்ன மணி, ஏன் சீரியஸ் ஆவறீங்க? 1 செகண்ட். ஹலோ விஷ்ணு, நான் பிரியா பேசுறேன். நான் கட்டியிருக்கிற சாரிக்கு பூ வச்சா அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மல்லிகை பூவா இல்ல ரோஜா பூவா? சி, ஏய் மணி. ஹலோ, நான் மணி இல்ல, பிரியா. ரொம்ப முக்கியம். உன்னை பூ வைக்க சொன்னா எனக்கு நெருப்பு வைக்கிற.
என்ன சொல்றீங்க விஷ்ணு?